நம்ம வெப்சைட்டுக்கு ஆல்ரெடி எப்படி ஒரு வெப் ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த கூகுளோட ஃபாண்ட்ஸ் வெப்சைட்லேயே வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் வந்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெப் ஃபாண்ட்டுக்காக நம்ம ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாப்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாப்பின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து நமக்கு வரும். இனிஷியலாக வேறு லாங்குவேஜ் வந்து இங்கே என்டர் பண்ணியிருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நான் ஆல்ரெடி சொன்ன இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி நமக்கு என்ன லாங்குவேஜ் வந்து வேணுமோ அந்த லாங்குவேஜை டைப் பண்ணி நம்ம செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் இந்த மாதிரி ஒரு கிளீனர் ஃபாண்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் பாப்பின்ஸும் வந்து ஷான் செரிஃப் அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்த ஃபாண்ட்டு தான். அண்ட் இங்கே கெட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த பேஜில் வந்து ரோபோட்டோ செலெக்ஷனில் இருக்குது, பாப்பின்ஸும் வந்து செலெக்ஷனில் இருக்குது. நம்ம ரோபோட்டோ வந்து ஆல்ரெடி வெப் ஃபாண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேயே வந்து 2 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ செலக்ட் பண்ண 2 ஃபாண்ட்டும் சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும். இதே எம்பர்டட் கோட் எடுத்தனாலும், ஸோ ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்த மாதிரி எம்பர்டட் கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த 2 ஃபாண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் எம்பர்டட் கோடு வந்து வரும். ஸோ இந்த பேஜில் நம்ம எத்தனை ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறோமோ மொத்தமாக சேர்ந்து டவுன்லோட் பண்ணலாம், இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து காமனான ஒரு சிங்கிள் எம்பர்டட் கோடு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ரோபோட்டோ வந்து வேணாம், நான் பாப்பின்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் செலக்டில் இருக்கட்டும். தேவையில்லாத ஃபாண்ட்டை நம்ம டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ டவுன்லோடில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து காட்டுது. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் வந்து டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆன ஃபாண்ட் வந்து நம்ம ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்து இருக்கும். பட் இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஃபாண்ட்டோட மல்டிபிள் வெயிட் வந்து இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக வந்து இருக்கும். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நான் வின்ரேரை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வின்ரேர் சாஃப்ட்வேர் வந்து இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த பேனல் வந்து வரும். இதில் லொக்கேஷன் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுக்கலாம். செலக்ட் பண்ண லொக்கேஷனில் அது ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆகிருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் தான் வந்து இருக்கும். நான் இப்போ டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாப்பின்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இருக்கும். பட் எப்போவுமே இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வின்ரேர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ வின்ரேர் பண்ணோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இதே தான் வந்து நடக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி டெலிட் வந்து பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த ஜிப் ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வின்ரேர் வந்து செலக்ட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுவும் அந்த ஃபோல்டரை சேஃபாக இங்கே எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபாண்ட்டோட ரெகுலர் சைஸ் அப்படிங்கிறது 400 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ 400 கம்மியாக போச்சு அப்படின்னா அந்த ஃபாண்ட் வந்து ரொம்ப தின்னாயிட்டே வந்து போகும். இதே 400க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபாண்ட்டோட திக்னஸ் வந்து அதிகமாகும். அண்ட் இங்கே ஒவ்வொரு ஃபாண்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் வெயிட் மட்டும் இல்லாமல் அந்த வெயிட்டுக்கான இட்டாலிக் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இட்டாலிக் ஆப்ஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா போல்டில் இட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. போல்டில் இட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அண்ட் ஒரு வெயிட்டுக்கான இட்டாலிக் அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸாகவும் இந்த இடத்துல அவைலபிளாக வந்து இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இதை டேரெக்டாக நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம சிஸ்டமில் தான் போய் இன்ஸ்டால் ஆகும். நம்ம வெப்சைட்டை மற்றவங்க யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகரெல்லாம் பண்ணோம் அப்படிங்கும்போது மற்றவங்க சிஸ்டத்தில் அந்த ஃபாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து லோட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபாண்ட்டை நம்மளோட ஒர்க் ஃபோல்டரில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கேருந்து இந்த ஃபாண்ட்டை நம்ம மேனுவலாக நம்மளோட வெப்சைட்டுக்கு கனெக்ட் வந்து பண்ணுவோம். அண்ட் ஒரு ஃபுல்லி டெவலப் பண்ண வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது, அதாவது ப்ரொடக்ஷன் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் வந்து பண்ணிக்குவோம். இப்போ நம்ம லோக்கலில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க் ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ அதுலேயும் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒர்க் ஃபோல்டரில் நம்ம ஒரு ஃபாண்ட்டை டைரெக்டாக வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது WOFF2 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். WOFF2 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். பட் நம்ம டிஃபால்ட்டாக கூகுள் ஃபாண்ட்ஸ் வெப்சைட்லேருந்து எந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அது 99% வந்து இந்த TTF ஃபைலாக வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ TTF ஃபைலாக தான் வந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த TTF ஃபைல்ஸை வந்து WOFF2 ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த கன்வெர்ட் பண்ண ஃபைலை நம்மளோட ஒர்க் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கிட்டு நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரௌசர் வந்து எடுத்துக்குவோம். ப்ரௌசரில் நியூ டேப் வந்து எடுத்துக்கலாம். இங்கே என்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா TTF to WOOF2. இந்த TTF to WOOF2ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான கன்வெர்ட்டர் வந்து வரும். ஸோ நான் இந்த கிளவுட் கன்வெர்ட் அப்படிங்கிற வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே இருக்கிற நீங்கள் எந்த வெப்சைட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற கிளவுட் கன்வெர்ட் அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம TTF ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி அதை WOOF2 ஃபைலை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக செலக்ட் வந்து பண்ணணும். ஸோ எனக்கு ரெகுலர் சைஸ் வந்து வேணும். அதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து கொடுக்குறேன். அண்ட் மல்டிபிள் ஃபாண்ட்ஸை நம்ம ஒரே டைமில் செலக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மற்ற ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு செமி போல்ட் அண்டு லைட் இது வந்து வேணும். ஸோ 3 ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலர், லைட் அண்ட் செமி போல்டு இந்த 3 வெயிட் ஆஃப் ஃபாண்ட் வந்து வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கன்வெர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டாக வந்து TTF ஃபைலிருந்து WOOF2 ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ஓனையும் இண்டிவிஜுவலாக வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு பாப்பின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இங்கே இருக்க TTF ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாப்பின்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ரௌசர் வந்துட்டு இந்த WOOF2 ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த 3 WOOF2 ஃபைலும் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 ஃபைலையும் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். யூடியூப் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் CSS அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா அசட்ஸ்குள்ள ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள ஃபாண்ட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே எக்ஸ்ப்ளோரர் மெனு வந்து செலக்ட் பண்ணுறேன். அசட்ஸ்குள்ள ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஃபாண்ட்ஸ்குள்ள இப்போ நம்ம WOOF2 கன்வெர்ட் பண்ண அந்த 3 ஃபைலும் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இம்போர்ட் பண்ணியிருக்க இந்த லைனை நான் கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் ஃபேமிலி ஆப்ஷனையும் நான் கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் எடுத்துகிட்டு நம்ம வெப்சைட்டோட அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் இருக்குமோ அந்த ஃபாண்ட்டுக்காக இங்கே ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இங்கே மேனுவலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இந்த WOOF2 ஃபைலில் இருக்கிற ஃபாண்ட்டை வந்து இங்கே ரெண்டர் வந்து பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் -ஃபேஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கணும். ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபாண்ட்டுக்கான நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு பாப்பின்ஸ் அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வெறும் ஃபாண்ட்டோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணால் பத்தாது, அந்த ஃபாண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற லொக்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறோன்னா SRC அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் இதோட வேல்யூவை வந்து நம்மளோட ஃபாண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே URL அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவாக நம்ம ஃபாண்ட்டோட பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே கொட்டேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ பாத் எப்படி எடுக்கலாம்னா இப்போ நம்ம index.html ஃபைல் இருக்கிற சேம் ஃபோல்டரில், அதாவது CSS ஃபோல்டருக்குள்ள அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. ஸோ அசட்ஸும் index.html தான் காமனாக CSS அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஸ்லாஷ் கொடுத்து அசட்ஸ் அப்படிங்கிற எடுத்துருக்கணும். அந்த அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஃபாண்ட்ஸுங்கிற ஃபோல்டர் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற எடுத்துருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபைல் வேணுமோ வந்து எடுக்கலாம். இப்போ நான் ரெகுலர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷனோட அந்த ஃபாண்ட் ஃபைல் நேம் வந்து வந்திருக்கும். ஸோ அப்படி தான் இங்கே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கொட்டேஷன் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஃபார்மேட் அப்படிங்கிற இன்னொரு பில்டின் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்குள்ள கொட்டேஷன் வந்து எடுத்துகிட்டு WOOF2 அப்படி வந்து டைப் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபாண்ட்டோட இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து என்ன வெயிட்டுக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே
ஃபாண்ட் வெயிட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்குவோம். ஸோ ரெகுலர் அப்படிங்கிறது 400 அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணும். சப்போஸ் நம்ம இட்டாலிக் இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்து இட்டாலிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம இட்டாலிக் செலக்ட் பண்ணல அப்படிங்கும்போது ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நார்மல் அப்படிங்கிறத வேணும்னா நம்ம மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் இட்டாலிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இட்டாலிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணணும்னா ஃபாண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூவாக ஸ்வாப் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ மற்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஸ்டைல் இதெல்லாம். பட் இந்த ஃபாண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஸோ அந்த இடங்களில் இது தேவையும் பட்டிருக்காது. பட் இங்கே ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரௌசர் கொடுக்குற அந்த டிஃபால்ட் ஃபாண்ட் சாய்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வெப்சைட்டை லோட் பண்ணுறதுக்கு கஸ்டமான ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை வந்து நம்ம வெப் ஃபாண்ட்டாகவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படிங்கும்போது அது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணுவோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது யூசர் இருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற நெட்வொர்க் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி இந்த ஃபாண்ட் லோட் ஆகிறதுக்கு 1 or 2 செகண்ட் டிலே கூட ஆகலாம். ஸோ அப்படி ஆகும்போது இந்த ஃபாண்ட் டிஸ்பிளே ஸ்வாப் வந்து கொடுக்காம விட்டுருந்தோன்னா ஃபாண்ட் லோட் ஆகிற வரைக்கும் யூசருக்கு அந்த பேஜில் கண்டென்ட் எதுவுமே வந்து தெரியாது, வெறும் லே அவுட் மட்டும்தான் தெரியும். இதே ஃபாண்ட் ஸ்வாப் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா வெப்சைட் லோட் ஆகும்போது ஃபாண்ட் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ப்ரௌசர் கொடுக்குற டிஃபால்ட் ஃபாண்ட் எதுவோ அதுக்காக அந்த கண்டென்ட் லோட் ஆகிருக்கும். ஒன்ஸ் நம்மளோட ஃபாண்ட் வந்து லோட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்ட்டுக்காக கண்டென்ட்டை ஸ்வாப் வந்து பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபாண்ட் டிஸ்பிளே ஸ்வாப் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சல் செலக்டர்லையோ இல்லை எந்த எலமெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டுக்கான செலக்டரில் ஃபாண்ட் ஃபேமிலி மென்ஷன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே மட்டும் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது பை டிஃபால்ட்டாக நம்ம வெப்பேஜோட அவுட்புட்டாக வந்து வராது. நம்ம மேனுவலாக திரும்பவும் யூனிவர்சல் செலக்டரை வச்சோ இல்லை அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கான செலக்டரை வச்சோ அந்த ஃபாண்ட்டை நம்ம மேனுவலாக அப்ளை வந்து பண்ணணும். ஸோ இங்கே இதை அன்கமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன் யூனிவர்சல் செலக்டருக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை. அண்ட் இங்கே ரோபோட்டோக்கு பதிலாக பாப்பின்ஸ் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரௌசர் எடுத்துகிட்டு அவுட்புட் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த பாப்பின்ஸ் ஃபாண்ட்டுக்காக மாறுது. நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மாதிரி ஸ்ப்ளிட் விண்டோவாக இந்த ஸ்க்ரீன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எடுத்துக்கிறேன். இதை ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் வந்து வச்சுக்கலாம். அண்டு ப்ரௌசரை நம்ம ரைட் சைடில் வந்து வச்சுக்குவோம். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரரை நான் ஆஃப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் கமெண்ட் வந்து பண்ணுறேன் ஃபாண்ட் ஃபேமிலியை. இப்போ ப்ரௌசர் கொடுக்குற டிஃபால்ட் ஃபாண்ட்காக லோட் ஆகுது. இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை அன்கமெண்ட் வந்து பண்ணுறேன். இப்போ கண்டென்ட் வந்து பாப்பின்ஸ்க்காக சேஞ்ச் ஆகிக்கிச்சு. ஸோ இங்கே நான் ஃபாண்ட் வெயிட் வந்து 400 வந்து கொடுத்துருக்கேன். பட் நம்ம இன்னும் 2 ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வச்சுருக்கோம், பாப்பின்ஸ் லைட் அண்ட் பாப்பின்ஸ் செமி போல்ட். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் வந்து எடுத்துகிட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து 300 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 300 எதுக்காக அப்படின்னா பாப்பின்ஸ் லைட் ஃபாண்ட்டுக்காக 300 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெகுலருக்கு வந்து 400ன்னு சொல்லியிருந்தோம். ரெகுலரோட கீழே போனோன்னா அடுத்து லைட் ஃபாண்ட் வந்து வரும். ஸோ அதோட வெயிட் வந்து 300. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செமி போல்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செமி போல்டுக்கான வெயிட் வந்து 600. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபாண்ட் வெயிட்டும் நம்ம என்ன ஃபைல் வந்து வச்சுருக்கிறோமோ அதுக்காக செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம யூனிவர்சல் செலக்டர் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன வெயிட் வந்து வரணும் அப்படிங்கிறத அந்த எலமெண்ட்டுக்கான செலக்டரில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே H1ல் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து 600 வந்து கொடுக்குறேன். இதே பேராகிராஃபுக்கு வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து 600 வந்து கொடுக்குறேன். இப்போ பேராகிராஃப்க்கு 600 வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ H1க்கு டிஃபால்ட்டாகவே 600 தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெருசாக நமக்கு சேஞ்சஸ் வந்து தெரியல. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா 300 வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ பாப்பின்ஸ் ஃபாண்ட்டோட 300 வெயிட்காக இந்த H1 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அதாவது பாப்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெயிட்டுக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேஸ் வந்து எழுதியிருக்கோம். அண்ட் ஒரே வெப்சைட்டில் இன்னொரு ஃபாண்ட்டும் சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம், அதாவது செகண்ட் ஃபாண்ட் இல்லை தேர்ட் ஃபாண்ட்டும் யூஸ் பண்ண போகிறோன்னா
ஒவ்வொரு வெயிட்டுக்கும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ஃபாண்ட் ஃபேஸஸ் வந்து எழுதணும். அண்ட் இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரிப்பீட்டட் ஒர்க் மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரே ஃபாண்ட் ஃபேஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபைல் நேமும் வெயிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். அண்ட் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நார்மலாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்படி தான் வந்து பண்ணுவோம். இதுக்கு ஆல்ட்ரா வந்து வேரியபிள் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இந்த சீரீஸோட எண்டில் கவர் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன், இல்லைனா இதுவே வந்து போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபாண்ட் தான் ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஃபாண்ட்டு போகிறதே வந்து ரேர் தான். அன்டில் அது கிளைண்ட்டோட ரிக்குயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தான் செகண்ட் ஃபாண்ட் தேர்ட் ஃபாண்ட்டுக்கெல்லாம் வந்து போவோம். அண்ட் ஒரு ஃபாண்ட்லேயுமே வந்து இருக்கிற எல்லா வெயிட்டுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி அதில் ஒரு 4 to 5 ஃபாண்ட் ஃபேஸஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணாவே போதும். என்டையர் அப்ளிகேஷனுக்கும் நம்ம அதுவே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.